ஆதிபராசக்தியினால் பகவான் கிட்ட வந்து பாக்குறா. பகவானுக்கு ஒரே வேர்வை துளி வேத்து கொட்டுது. கொட்டுகிறது. ஆண்டவா பகவானே, இது என்ன மாயம்? இது என்ன உங்களுக்கு இப்படி வேத்து கொட்ட காரணம் என்ன? எதனால? அடியே பார்வதி, இதெல்லாம் செய்தது உன்னுடைய வேலைதான். சரி, நாகக்கண்ணுக்கு பிள்ளை வரம் கொடுக்காண்டான்னு நான் சொன்னேன். ஆமா, நீ கட்டாயமா பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்ன. நீ சொன்ன. நானும் உன்னுடைய அம்சத்துல பிள்ளையாக பிறவி செய்தேன். சரி, ஆனா இப்போ உன் தங்கைமார்கள் என்ன இயற்கை யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கா. வேள்வி யாகத்தை வளர்க்கிறா. ஆமா, என்ன அங்க சந்தன மஞ்சளுக்கு வர வைக்கிறதுக்காண்டி சரி என்ன வந்து யாகம் வளர்த்து என்ன வர வைக்கிறா. அதனாலதான் மேகம் சிறகம் எல்லாம் காந்தது என்று பகவான் சொல்ல. அதை கேட்ட பார்வதி அம்மா, ஆண்டவனே பரம்பொருளே கவலைப்பட வேண்டாம், அந்த அட்டகாளி அக்கினி நான் அணைத்து வருகிறேன் என்று சொல்லி அவளோ சிங்கத்தில் ஏறுவாளா, சிங்கத்தில் ஏறுவாளா. கத்தி கொண்ட பார்வதியாள் முக வாகனமா, தீமையங்கும் சப்பரமா, கொடுத்த பாக்கியம்மா, முக தண்டியறி ஆறாளு ஒரு மகமா, ஏற்றுமலை இறக்குமான சாலவழி பெருவேலி பாதையாக சந்தனமன் ஜோலைக்குதான், சந்தனமன் ஜோலைக்குதான் பார்வதியா வாராளு. யாகத்துக்கு முன்பாக பார்வதியா நின்று கொண்டு அடியடியே தங்கை மாறே, தங்கை மாறே, தங்கை மாறே, பார்வதியா வந்து இருக்கேன் பாருங்களே, பார்வதி நான் வந்து இருக்கேன் பாருங்களே. யாகத்தை உடனடியாக நிறுத்துங்க, உடனடியாக நிறுத்துங்கள். உங்க யாகமானது அத்தம் பகவானுக்கு வெக்கடிக்கிறது. உடனே உங்க வேலையை நிறுத்துங்கள் என்று சொன்னபோது 8 பேரும் நிறுத்தினாளா? அவ நிறுத்தல ஒருத்தே நிறுத்தல. அவ பிசாட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கா. வேலையை வளர்த்துக்கிட்டே முறிச்சு முறிச்சு போடுதான். சரி, எண்ணெய கோதி கோதி விடுதா. அப்படி அக்கினி சொல்லட்டி சொல்லட்டி எரியுது. பார்வதி கடுங்கோவம் கொண்டு, ஏ முத்தாரம்மா, ஏ காளியம்மா, இந்த பார்வதி வாக்குப்படி நிப்பாட்ட போறியா, நான் ஏகத்தை அணைக்கட்டுமா? சரி என்று பார்வதி கேட்டக்கு ஒருத்தி கூட திரும்பி பார்க்கல, ஏறெடுத்து பார்க்கல, சத்தத்தை காதுல வாங்கல. பார்வதி கடுங்கோவம் கொண்டு யாகத்தை எப்படி அணைக்கலாம் என்று சொல்லி யாகத்துக்கு முன்பாக வரும்போது அந்த வெக்க பார்வதி முகத்தில் அடிச்சு அப்படியே முகம் எல்லாம் வேத்து புழுங்கி விறுவிறு நிக்குது. சரி, பார்த்தா பார்வதி அந்த வேர்வை அப்படியே வலித்து எடுத்து அது அப்படி ஒரு பெண்ணாக பிறவி செய்தான். அந்த பெண்ணை தூக்கி அந்த வேலியில அப்படி தூக்கி போட்டுட்டான். வேள்வி உள்ள போட்ட உடனே முத்தாரம்மா பார்த்தா முப்புடாதி, சந்தனமாரி, வடக்குத்தி அம்மா, தங்கம்மா, காளியம்மா, மாரியம்மா, துர்க்கை அம்மா, வடக்குத்தி அம்மா பார்த்து ஐயோ நம்ம தங்கையை ஒருத்திய தூக்கி வேலிக்குள்ள போட்டாலே, வேலியில தூக்கி எரிந்துட்டாலே இவா. நம்ம 8 பேர் இருந்தா தானே அட்டகாளி என்ற பெயர் நமக்கு கிடைக்கும். 8ல ஒருத்தி போனாலும் நமக்கு பெயர் விளங்குமா? பார்வதி இப்படி செஞ்சிட்டாலே சொல்லி அந்த 8 பேர்களும் எழுந்தான். ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாராமல் 8 பேரும் அப்படியே அக்குனிக்குள் குளிப்பாள. அக்கா தங்க 8 பேரும் முத்தாரமா குளித்த போது முப்படாதி குளிப்பாளா, முப்படாதி குளித்த போது சந்தனமாரி குளிப்பாளா, சந்தனமாரி குளித்த போது மாரியம்மா குளிப்பாளா. அட்டகாளி 8 பேரும், அட்டகாளி 8 பேரும் அக்னிக்குள்ள குளித்தாளே. 8 பேரும்
வேள்வியில போய்த்தாளே அவ கருகிருக்கா உருகிருக்கா உருவியிருக்காளே அட்டகாளி எட்டு பேரும் எட்டு பேரும் கருகிநல்லா உருகிட்டாளே உருகிட்டாளே தாயான முத்தாரம்மா நல்ல கடையழகி தலையழகி கரிக்கட்டைய கடப்பாளாயிருப்பாளா சந்தான மாரியம்மா மாரியம்மாள் சந்தான பொட்டுக்காரி பொட்டுக்காரி கரிஞ்சரமா கரிஞ்சிருக்கா இருக்காள் அப்படியா இருக்கும்போது ஆதிவர சக்தி அவள் சக்தி அவள் ஆதிவர சக்தி அவள் சக்தி அவள் இருக்கும் போது அப்படி 8 பேரும் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தி அக்னியில குதித்த உடனே பகவானுக்கு வெக்கை நின்று விட்டது. வெக்கை அறிக்கையில வேற அவர் திரகம் காந்தானமும் நின்று விட்டது. நேர பார்வதி கைலாசம் வந்தா. ஆண்டவா உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை. உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆமா. அப்ப பார்வதி எனக்கு இப்படி வெக்க திடீர்னு நிக்க காரணம் என்ன? அதனால வேற நின்றது. நீ இப்ப என்ன பண்ணுன? சரி அது ஒண்ணும் இல்ல. என்ன அக்கா தங்கச்சி நினைச்சு ஒருத்திய பிறவி செய்து அக்கினிக்குள்ள எரிஞ்சேன். அவள தான் ஒருத்திய தூக்கி நான் போட்டுட்டேன்னு நினைச்சு 8 பேரும் அக்கினிக்குள்ள குதிச்சு மாண்டு மடிஞ்சிட்டான். மாண்டு மடிந்து போனாள். அடி பாதகத்தி பார்வதி இப்படி செய்யலாமா? அது உன்னுடைய அம்சத்துல பிறந்த உன் தங்கைமார்கள் அல்லவா? இந்த கோபத்துக்கு நீ ஆளாகலாமா என்று சொல்லி அந்த ஈசனான சிவபெருமானும் அவரோ சத்தி பெரும்ப கையில் எடுத்து தங்க பூஜா கையில் எடுத்து மாலஹர கேள்முகமா சந்தனமும் ஜோலைக்குத்தான் கரிஞ்சிருக்கும் உருவத்தையா ஒன்றாக திரட்டுவாரா திருவரம்பால் தட்டுவாரா தீர்த்தமது தொழிப்பாரா தீர்த்தமது தொழிப்பாரா திருவரம்பால தட்டுவாரா ஆகாயம் பூமிக்குமா ஒரு சொருவம் தான் எடுப்பாள் அம்பிகை அமுத்தாரம்மாள் வீரப்பல்ல விரிசடையா எட்டு கண்ண சவந்த முகம் ஏகபோக தர முடியா தடகொடுங்க முடி கொடுங்க காவடங்கள் நின்ற செய்ய பட்டு வந்து நிலந்தோக்க பாவடங்கள் சேராட அட்டகாளி 8 பேரும் ஆகாயம் பூமிக்குமா ஆகாயம் பூமிக்குமா ஒரு சொருவம் தான் எடுத்தாள் பூமிக்குமோ ஆகாயம் பூமிக்குமோ சொருவம் அதை தான் எடுத்தாள். ஆடே கரிஞ்சு கிடக்க சாம்பல ஒன்னா கூட்டினாரு. ஒன்னா கூட்டி அப்படியே தீர்த்தம் தொளிச்சு அப்படியே சிறுபெரும்பால தட்டினாரு பாருங்க. 8 பேரும் தூங்கி இருந்துச்சு போல ஆகாயம் பூமிக்கமா ஒரு சொருவமாக நின்னுட்டான்.